மாதம் முதல் புதிதாக 1,48,000 பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. நலத்திட்டங்களை பிரித்து சொல்லணும்னா நேரம் போதாது. 1,16,00,000 மகளிர் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை பெறாங்க. இந்த மாதத்திலிருந்து புதுசாக 1,48,000 பெண்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை தரப்போகிறோம். சாதனைகளால் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும் திமுகவை வெற்றி பெற செய்யுங்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அன்னியூர் சிவாவை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சார வீடியோ வெளியீடு. திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லா மக்களுக்கும் பொதுவான நலத்திட்டங்கள் தொடர உங்களோட ஆதரவை வேண்டி நிற்கிறோம். சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிக்கிறது மூலமா சமூக நீதிக்கு துரோகம் இழைக்கிறவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும்னு கேட்டுக்கிறேன். மறவாதீர், உங்கள் சின்னம் உதயசூரியன், வாக்களிப்பீர் உதயசூரியன். சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பது திமுகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் தான். முதலமைச்சரின் பிரச்சார வீடியோவை சுட்டிக்காட்டி பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. அதிமுகவின் தற்போதைய தலைமையை அங்கீகரித்து சசிகலா அறிக்கை வெளியிட வேண்டும், ஜானகி பாணியில் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். திருமதி ஜானகி அம்மா அவர்கள் கட்சி இரண்டாக பிளவுபட்ட போது மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் இந்த கட்சி ஏற்று நடத்துவார்கள். அவளுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன். அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த நற்பண்பும் இவரிடத்தில் இருப்போம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவர் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று தொண்டர்கள் அனைவரும் எண்ணுகிறார்கள். விக்கிரவாண்டியில் போட்டியிட்டிருந்தால் அதிமுக 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கும் என்று கூறிய அண்ணாமலை ஒரு அரசியல் ஞானி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிண்டல். மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிட்டிருந்தால் 3வது இடம் 4வது இடம் வந்திருக்கும் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அவர் மெத்த படித்தவர், மிகப்பெரிய அரசியல் ஞானி. அவருடைய கணிப்பு அப்படி இருந்திருக்கின்றது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்தது போல் 2026 சட்டசபை தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி புறக்கணிப்பாரா? தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகின்ற லாஜிக் படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, விக்கிரவாண்டி எலெக்ஷனை நான் புறக்கணிக்கிறேன். 2026 தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கும். அப்ப 2026 சட்டமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்து விட்டு ஒதுங்கி இருப்பாரா அப்படிங்கிற கேள்வியை திரும்ப நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வைக்கிறேன். பாஜக வேண்டாம் என்று ஒதுக்கியதால் தான் நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் டெபாசிட் இழந்தது அதிமுக. எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி. கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு மக்கள் என்ன பாடம் புகட்டினாங்க? பல இடத்துல டெபாசிட் இலக்கு வச்சாங்க. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, ஒரு நம்பர் 2 கட்சி, நம்பர் 1 கட்சியாக ஆளும் கட்சி எத்தனை இடத்துல டெபாசிட் இழந்தது என்பதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இன்னைக்கு அதிமுக அத்தனை இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கு. விக்கிரவாண்டியில் உள்ள திருவாமாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பரப்புரை. பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. துவரம்பருப்பு பாமாயில் விநியோகத்தில் 3 மாதங்களாக நிலவும் தட்டுப்பாடு. ரேஷன் பொருட்கள் விநியோகத்தை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு EPS வலியுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே ஜெயராமன் என்பவர் மரணம் கள்ளசாராயத்தால் ஏற்பட்டது அல்ல. தவறான தகவல்களையும் தேவையற்ற கண்டனங்களையும் தெரிவிப்பதை EPS நிறுத்திக் கொள்ளுமாறு அமைச்சர் ரகுபதி எச்சரிக்கை.
அண்டை மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு எரிச்சாராயம் கடத்தி வரப்படுவதாக சட்ட அமைச்சர் ரகுபதி வாக்குமூலம் அளித்திருப்பது வெட்கக்கேடானது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. நூறு கோடி மதிப்புள்ள நிலத்தை அபகரித்ததாக எழுந்த புகார். முன்ஜாமீன் கோரிய முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரின் மனு நாளைய தினத்துக்கு ஒத்திவைப்பு. வரும் செப்டம்பர் மாதம் முதல் தமிழகம் முழுவதும் காலி பாட்டில்களை வாங்கும் திட்டம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிர்வாகம் தகவல். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு. வரும் வியாழக்கிழமை CBCID விசாரணைக்கு ஆஜராகும்படி பாஜக பொருளாளர் SR சேகருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே ரவுடி கலைப்புலி ராஜா மீது துப்பாக்கிச் சூடு. கொலை வழக்கில் கைது செய்ய சென்றபோது தப்பி ஓட முயன்றதால் காலில் சுட்டு பிடித்தனர். திரைப்படங்களில் AI மூலம் அனுமதியின்றி விஜயகாந்தை பயன்படுத்தக்கூடாது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் எச்சரிக்கை. கரூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தொடர்புடைய இடங்களில் CBCID போலீசார் சோதனை. 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை அபகரித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் தலைமறைவாக உள்ள நிலையில் ரைடு. கரூர் மணல்மேட்டில் உள்ள பெட்ரோல் பங்க் ஊழியர் யுவராஜ், வேலாயுதம்பாளையம் செல்வராஜ் உள்ளிட்டோர் வீடுகளிலும் CBCID போலீசார் ஆய்வு. MR விஜயபாஸ்கர் தலைமறைவாக உள்ள இடத்தை கண்டுபிடிக்க தீவிரம். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தல். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் திமுக சட்டத்துறையினர் கண்டன ஆர்ப்பாட்டம். ஒன்றிய அரசே வாபஸ் வாங்கு. மக்கள் விரோத சட்டங்களை ஜனநாயகத்துக்கு எதிரான 3 புதிய சட்டங்களை வாபஸ். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு அதிமுக எதிர்ப்பு. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக வரும் திங்கட்கிழமை நீதிமன்ற புறக்கணிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன் அறிவிப்பு. மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வழக்கறிஞர்கள் போராட்டம். ஜனநாயக படுகொலை செய்கின்ற மோடி அரசு, சட்டத்தை மீறுகின்ற மோடி அரசு, அரசியலமைப்பை சட்டத்தை மதிக்காத மோடி அரசு, கோவை வடவள்ளியில் நடிகை அதுல்யா ரவி வீட்டில் கைவரிசை காட்டிய பணிப்பெண்கள். CCTV காட்சிகளின் அடிப்படையில் 2 பேரை கைது செய்த போலீசார்.
கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் குடித்து பலியானோர் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு எப்படி வழங்கலாம்? மறுபரிசீலனை செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. தேனி மாவட்டம் சின்னமனூரில் அரசு பெண் மருத்துவர் தூக்கிட்டு தற்கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறை விசாரணை. சிங்கப்பூரிலிருந்து ஸ்கூட் விமானம் மூலம் திருச்சிக்கு கடத்தி வரப்பட்ட பேஸ்ட் வடிவிலான கடத்தல் தங்கம் பறிமுதல். 1,16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுமார் 1.5 கிலோ தங்கத்தை கடத்தி வந்தவரிடம் விசாரணை. தூத்துக்குடியில் KFC உணவகத்தின் உணவு பாதுகாப்பு உரிமம் ரத்து. பழைய எண்ணெயை தூய்மைப்படுத்த அனுமதியில்லாத ரசாயனத்தை பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டதால் நடவடிக்கை. சிவகங்கையில் மாலை நேரத்தில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் ஆறு போல் ஓடிய மழை வெள்ளம். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய தேவையில்லை. தேசிய தேர்வுகள் முகமை உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல். அயோத்தியில் ஓடும் சரையு ஆற்றில் அபாய அளவை தாண்டி பாயும் வெள்ளம். கனமழையை அடுத்து கரை புரள்வதால் எச்சரிக்கை. உத்தரப்பிரதேச மாநிலம் மொரதாபாத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகள், கட்டிடங்கள் என திரும்பும் திசையெல்லாம் வெள்ளம் தேங்கியதால் மக்கள் சிரமம். ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு கோவில்களில் குவிந்த பக்தர்கள். நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு. சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவில் குடமுழக்கு விழா பூர்வாங்க பூஜைக்கான பந்தக்கால் நடும் விழா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு.